ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நாலு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணியிருக்கோம், 4 தக்காளியை சாப் பண்ணியிருக்கோம், அதே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். பேனை நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா வதக்கி விடுங்க. சாப் பண்ண ஆனியனை போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். இப்போ போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னே நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ண தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாதாம் முந்திரி ஊற வச்சுருக்கோம். ஊற வச்சதை நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட் மாரி ரெடி பண்ணிக்கணும். அந்த ரெடி பண்ண பேஸ்ட்டை இப்போ அது கூட சேர்த்துக்கலாம். கேஷ்யூ நட் பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் அந்த பேஸ்ட் நல்லா வதங்கணும். அதுக்கு நல்லா கிரேவி கூட மிக்ஸ் ஆனோடனே கிரேவி கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். திக்னஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். 200 கிராம் பன்னீரை ஆட் பண்ணுறேன். கிரேவி கூட போட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் போட்டதுக்கப்புறம் இப்போ 1 டீஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா ஆட் பண்ணோடனே திருப்பியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக கஸ்தூரி மெட்டி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுற வேண்டியது தான். அதை போட்டுட்டு அது ஒன்றா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டோன்னே நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். Please subscribe my YouTube channel. Thank you for watching.